ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த அன்பின் வார்த்தைகள் நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் இணையதளத்தின் மூலமாய் வந்து கொண்டிருக்கிறது காண்கின்றீர்கள். உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். இதற்காக விசேஷமாக ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58 அதிகாரம் 11வது இறை வார்த்தை. வற்றாத நீரூற்றை போல உன்னை வளமுள்ள தோட்டத்தை போல மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்தில் உன்னை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்கி உன்னை வற்றாத நீரூற்றைப் போல நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கிறது, என் வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது, என் சரீரம் பலவீனப்பட்டு நான் இருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி கண்ணீரோடு இருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். உன்னோடு கூட கர்த்தருடைய ஆவியான பேசுகிறார். வறட்சியான காலத்தில் உன்னை திருப்தியாக்கி மகிழ்கிற தேவன் அவர். உன் வாழ்க்கை வறட்சியாக இருக்கிறதோ, நீ தேவனுக்கு முன்னதாய் வந்து நின்று வா. தேவனுக்கு முன்னதாய் நின்று வா. கர்த்தருக்கு முன்னதாக நின்ற எலியா இருந்த நாட்டிலே பஞ்சம் இருந்தது உண்மைதான். ஆனால் எலியாவிற்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை. ஏனென்று சொன்னால் அவனை நடத்துகிற ஒரு தேவன் உண்டு. அவன் நிற்கிற இடம் ஆண்டவருக்கு முன்னதாக. நீங்களும் நானும் கல்வாரிக்கு முன்னதாக நிற்போம் என்று சொன்னால் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல, கல்வாரி தோட்டத்தில் நிற்போம் என்று சொன்னால் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல மாற்ற தேவனால் கூடும். ஹல்லேலூயா. கனமும் ஐஸ்வர்யம் கர்த்தரால் வரும். கனமும் ஐஸ்வர்யம் கர்த்தரால் வரும். இல்லாதது இருக்கிறது போல அழைக்கிற ஆண்டவர் அவர். அவருக்கு முன்னதாக நின்று பாருங்கள். அவருக்கு முன்னதாக நின்று பாருங்கள். என் எலும்புகளில் பிரச்சனை, என் சரீரத்தில் பிரச்சனை, என்னுடைய சரீரம் முழுவதும் பலவீனப்பட்டு இருக்கிறது சொல்லி நொறுங்கி போயிருக்கிற உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். எப்படிப்பட்ட வியாதிகளையும் அவரால் சுகமாக்க முடியும். அவருக்கு முன்னதாக நின்று பாருங்கள். ஒருவேளை இந்த கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் சரீர பலவீன நின்று நீங்கள் கண்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவருக்கு முன்னதாய் வந்து பாருங்கள். ஆண்டவருக்கு முன்னதாக நிற்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஏதோனாய் மாறும். மருத்துவர் சொல்லியிருக்கலாம் இது முடியாது என்று சொல்லி இந்த வியாதி. தேவன் சொல்ல மாட்டார். ஆண்டவர் கரத்தில் கொடுத்து பாருங்கள். கர்த்தர் அற்புதமாய் மாற்றுவா. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை நிமித்தம் என் வாழ்க்கையில் இன்னும் வருமானம் இல்லை, என் குடும்பத்தில் கண்ணீரோடு கடந்து வருகிறேன்னு சொல்லி அதையே பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஈசாக்கு பஞ்சகாலத்தில் விதைத்தாராம். என் வேதம் சொல்கிறது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். என்ன பஞ்சம் வனாந்தரம் ஒரு பாலைவனம் போல இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அதை நீரூற்றாய் மாற்ற முடியும். கொஞ்சத்தில் உண்மை இருந்தால் அநேகத்துக்கு அதிபதியாய் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தரத்தில் கொடுத்து பாருங்கள். அருமையான ஒரு குடும்பம் என்னுடைய ஜெபக்குழுவில் உண்டு. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்னதான் நிற்கிற ஒரு அருமையான குடும்பம். அவர்கள் வாழ்க்கை வனாந்தரம் போல் இருந்தது. கண்ணீரோடு மகளிப்பாள். ஒவ்வொரு நாளும் நின்று தன் குடும்பத்திற்காக ஜெபித்து கொண்டிருந்தாள். சாதாரண ஒரு மீனவனாக இருந்தான். சாதாரண ஒரு மீனவன் தான். ஆனால் அவளுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு விசைப்படகுக்கு எஜமானியனான் கர்த்தர் மாற்றினார். சொந்த குடியிருப்பில் அமரும்படியான ஒரு பாக்கியம் கொடுத்தார். ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நீரூற்றை போல காணப்படுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பா, என் அன்பு சகோதரா, சகோதரியே, தேவனுக்கு முன்னதாக நிற்க உன்னை ஒப்புக்கொடு, உன்னை அர்ப்பணி. இயேசு மாத்திரமே உனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக ரத்தம் சிந்தினார். அவர் மாத்திரமே தேசத்திலும் திருச்சபையிலும் தேவஜனங்கள் மத்தியிலும் உன்னையும் என்னை உயர்த்த முடியும். அவரிடத்தில் கொடுத்துப்பார். வாழ்க்கை வற்றாத நீரூற்றை போல மாற்று. இன்றைக்கு மாற்றுகிறார். ஆறுகள் கூட இன்றைக்கு வற்றி போகிறதை நான் காண்கிறோம். தாமிரபரணி ஆறு நம்ம பார்க்கும்போது எவ்வளோ அளவிருந்து ஓடிக்கிற ஆடு கூட இப்போ வற்றி போய் இருக்குது. ஏரில் முக்காணிலாம் பார்க்கும்போது வற்றி போன ஆறுகளாய் பார்க்கிறோம். ஆனால் தேவனோ வற்றாத நீரூற்று போல உங்களை மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா,
நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மனாந்தரங்கள் மாறட்டும், நீரூற்று உண்டாகட்டும். ஆண்டவரே, கையின் பியாசங்களை ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அற்புதம் செய்து மகிழப்பன் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.